ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது புதினா பிரண்டை துவையல் சட்னி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் விளைஞ்ச புதினா எப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்து நல்லா க்ரீனிஷாக வளர்க்குறதுன்னு நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது எங்கள் மாடியிலேருந்து பறித்த வந்து புதினா. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் புதினா வந்து சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அது வந்து பசியை வந்து நல்லா தூண்டும், செரிமானத்தை அதிகப்படுத்தும். இது வந்து பிரண்டை வந்து நீங்கள் கட் பண்ணும்போது அதில் கொழுந்தாக உள்ளதை துளுராக உள்ளதை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மொத்தமாக உள்ளதை கட் பண்ணிங்கன்னா அது வந்து அரிக்கும், சில பிரண்டை வந்து அரிக்கும். அதனால் பாருங்கள், நான் வந்து மேலே வர துளுராக இருக்கிற பிரண்டையை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்து அதில் நார் ரொம்ப இருக்காது, இருந்தாலும் இதில் உள்ள நாரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. புதினா பிரண்டை ரெண்டுமே வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்து ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டிலே இதை ஈஸியாக வளர்க்கலாம். ஒரு சின்ன குச்சி நட்டு வச்சிங்கன்னா போதும், பிரண்டை வந்து அது நல்ல கொடியாக வந்து வளர்ந்துடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் புதினாவும் பிரண்டையும். தோல் சம்மந்தமான பிரச்சனைக்கும் வந்து பிரண்டை வந்து ஒரு நல்ல வந்து மெடிசனாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். இப்போது துவையல் அரைக்க தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வந்து 6-7 மிளகா வந்து பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புளி வச்சுருக்கிறேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். பச்சை மிளகா இல்லைன்னா நீங்கள் காஞ்ச மிளகா கூட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரண்டையை வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிடுங்க. அது வந்து ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும், அது வந்து கோல்டன் ப்ரௌன் சொல்லுவோம், அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கிடுங்க. அது கூட வந்து கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நம்ம வச்சுருக்கிற கருவேப்பிலை, புளி, மிளகாய் வந்து வறுக்கும்போது அதை வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லைன்னா வெடிக்கும் பச்சை மிளகான்றதுனால. இது எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறமே லாஸ்ட்டாக வந்து நீங்கள் அது கூட வந்து புதினாவை ஆட் பண்ணுங்கள். முதல்ல புதினாவை ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி அதில் உள்ள தண்ணி விட்டுரும். இப்போ வந்து மற்ற இதெல்லாம் ஒழுங்காக வதங்காது. அதனால் புதினாவை வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், புதினா வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம வீட்டிலே இருக்கிறதுனால. எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இது வதங்கினதும் புதினா வந்து ரொம்ப கம்மியாகிடும். வந்து தேவையான அளவு அது கூட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதை வந்து இது கூட நான் ஒரு மூடி வந்து தேங்காய் போட்டிருக்கேன். போட்டு இதை ஆற வச்சு அரைச்சிங்கன்னா புதினா பிரண்டை சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தயிர் சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சை சாதத்தை கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ.